வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. ஸ்ரீசங்கரா தொலைக்காட்சி நடத்தி வரும் காஞ்சி மகான் என்கின்ற அருமையான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இன்றைக்கு இன்முகன் என்கின்ற தலைப்பிலே சில சிந்தனைகளை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இன்முகன் என்று மகா பெரியவர் குறிப்பிடுவது கணபதியை, முழுமுதற் பொருளான பார்வதி குமாரனான கணபதியை அப்படி குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த பதிவிலே என்பதை சுருக்கமாக ஒரு வெண்பாவிலே நாம் பார்க்கலாம். அகத்தின் தெளிவே முகத்தில் களிப்பாய் நகை செய்து நம்மை வரவேற்கும் தந்தன். ஏக தந்தன். அகத்தின் தெளிவே முகத்தில் களிப்பாய் நகை செய்து நம்மை வரவேற்கும் தந்தன், இகத்தே நமக்கு பரத்தை அளித்து சுகத்தை தொடரும் சுடர். ஞான கொழுந்து அவன். தெய்வத்தின் குரலில் 6ஆம் பாகத்தில் 3ஆம் பகுதியில் இந்த பதிவு வருகிறது என்பதை என்னுடைய நண்பர் திரு கிருஷ்ணராம் அவர்கள் முகநூலிலே பதிவு செய்திருக்கிறார். ஷோடச நாம ஸ்லோகங்கள் என்பது நமக்கு தெரியும். பிள்ளையாருக்கு 16 பெயர்கள் முக்கியமாக சொல்லி இருக்கிறது. சுமுகர், ஏகதந்தர், கபிலர், கஜகர்ணர், லம்போதரர், விகடர், விக்னராஜர், விநாயகர், தூமகேத்து, கணாத்தியக்ஷர், பாலச்சந்திரர், கஜானனர், வக்ரதுண்டர், சூர்பகர்ணர், ஹேரம்பர், ஸ்கந்த பூர்வஜர் என்ற 16 பேர். இந்த ஷோடச நாமா என்று விசேஷமாக சொல்வது, இதை சுலபமாக ஞாபகம் வைத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக 16 பெயர்களை 2 ஸ்லோகங்களாக வைத்து பண்ணியிருக்கிறார்கள் என்பதையும் பெரியவர் நமக்கு சொல்லுகிறார். சுமுகஸ்சை தந்த ஏக தந்தஸ்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜா விநாயகா என்று அந்த ஸ்லோகம் போகும். இன்னொன்று ஒரு 3 வரி ஸ்லோகம் இருக்கிறது. விக்னேஸ்வரர் அநேக ரூபங்களை எடுத்து கொண்டிருக்கிறார். அதில் ஷோடச கணபதி என்று 16 ரூபங்கள் ஒரு குரூப்பாக உண்டு என்று மகா பெரியவர் சொல்லுகிறார். அந்த 16 மூர்த்திகளுடைய பெயர் தான் இந்த 16 நாமாவா என்று பார்த்தேன். ஆனால் அப்படி இல்லை, அதில் வேறுபாடு வருகிறது என்று ஒரு சுவாரஸ்யத்தை நமக்கு விளக்குகிறார். எப்படின்னு கேட்டால், ஷோடச நாமாக்களில் 3வது என்ன? கபிலர். கபிலர்னா என்ன? கபிலாய நமக சொல்கிறோமே, அதனுடைய பொருள் என்ன என்றால் பாக்கு மாதிரி சிவப்பு நிறமாக இருப்பவர். பாக்கு மாதிரி சிவப்பு நிறமாக இருப்பவர் என்று அர்த்தம். ஆனால் ஷோடஸ்வரூபங்களில் 3வதாக வருகிறவரை சரத்கால சந்திரன் மாதிரியான நிறமுள்ளவர் என்று தியான ஸ்லோகம் சொல்லுகிறது. ஷோடஸ்வரூபங்களில் 11வதாக வருகிறார் பாருங்க, அவருக்கு தான் ஹேரம்ப கணபதி என்கின்ற பெயர் கொடுத்திருக்கிறது. இப்படி பல வித்தியாசங்கள் வரிசை கிரமமாக இந்த ஷோடச நாமாக்களில் ஒவ்வொன்றுக்கும் ஷோடச கணபதிகளில் ஒவ்வொருவர் என்று இல்லை. இது வேற அது வேற கிளாசிபிகேஷன். அவருடைய அருமையான வார்த்தை, இது வேற அது வேற கிளாசிபிகேஷன் என்று நான் தெரிந்து கொண்டேன். நான் நமக்கு இப்போ இந்த 16 நாமாக்கள் தான் முக்கியமான விஷயம் என்று சொல்லி சுமுகர், சுமுகாய நமக என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த சுமுகருக்கு பொருள் சொல்லுகிறார் மகா பெரியவர். சுமுகர்னா என்ன? முகப்பில் முதல்ல வருகிற பேர் சுமுகர். வரவேற்கும் போது சுமுகமா முகமன் கூறுவது சொல்றாங்க இல்லையா தமிழ்ல, முகமன் கூறுவது அப்படி அழைக்கிற மாதிரி முதல் பெயர் அமைந்திருக்கிறது. சமுதாயத்தில் எல்லா மக்களும் சுமுகமாக, அதாவது ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம். சுமுகம் என்றால் நல்ல முகம், அன்பு முகம், ஆனந்த முகம். என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்க பெரியவர். சுமுகம்னா எப்படி இருக்கணும்? நல்ல முகம். எப்படி நல்ல முகமா இருக்கும்? அது அன்பு முகமா இருக்கணும், அது ஆனந்த முகமாக இருக்க வேண்டும். தமிழில் இன்முகம் என்று அழகாக ஒரு சொல்லை நமக்கு தருகிறார் பெரியவர். இன்முகம். இன்முகம் இதயத்தில் உள்ள அன்பும் ஆனந்தமும் முகத்திலே வெளிப்படும் போது அது இன்முகமாக இருக்கிறது. அதுதான் சுமுகாய நமக என்கின்ற நாமாவுடைய பொருள் என்று அழகாக சொல்லுகிறார். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம் என்பான் பாரதி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம். அப்போ அன்பும் ஆனந்தமும் மனத்தில் இருக்க வேண்டும். அது அப்படியே பொங்கி ததும்பி வெளியே புறப்பட்டு வரும் பொழுது இந்த முகம் எந்த முகமும் இன்முகமாகிவிடும் என்பதுதான் அவர் இங்கே நமக்கு சொல்லுகின்ற பொருள். மைண்டுக்கு ஃபேஸ் இண்டெக்ஸ் என்று அவர் சொல்லுகிறார். அது மாதிரி
உள்ளத்தில் உள்ள பிரேமையை, அன்பை, நேசத்தை வெளிப்படுத்தும் ஒரு சுமுகம் உடையவராக விக்னேஸ்வரர் இருக்கிறார். கம் கணபதையே நமக என்று சொல்லுகிறோம். நல்ல மனதை காட்டுகின்ற முகம் சுமுகம். அப்படிப்பட்ட முகம் படைத்தவர் விக்னேஸ்வரர் என்று சொல்லுகிறார். அப்போ அப்படியே இன்னொரு ஸ்லோகத்தை சுட்டி காட்டுகிறார். சுக்லாம்பரதரம், அந்த ஸ்லோகம் சொல்லி பார்ப்போம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம், அதற்கு பிறகு பிரசன்னவதனம். அந்த சுமுகம் தானே பிரசன்னவதனம், மலர்ந்திருக்கின்ற முகம். அதுதான் அன்பிலேயும் அன்பால் ஏற்படும் ஆனந்தத்திலேயும் உள்ளம் அப்படியே மலர்ந்து அது முகமலர்ச்சியாக வரும். அகம் மலர்ந்தால்தான் முகம் மலரும். அகம் மலராமல் முகம் மலர்ந்தால் அந்த சிரிப்பு சரியா இருக்கு. A smile is beautiful only when it is sincere. ஒரு புன்னகை எப்பொழுது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது என்று கேட்டால், இந்த புன்னகை நேர்மையாக இருக்கும் பொழுது. சரி, ஒரு புன்னகை எப்பொழுது நேர்மையாக இருக்கும் என்று கேட்டால், மனத்தில் அன்பு இருந்தால் அது நேர்மையாக இருக்கும். மனத்தினுடைய அன்பு வெளியிலே ஆனந்தமாக எழுந்து இனிய புன்னகையாக வருகிறது, முகம் முழுக்க இன்முகமாக தெரிகிறது. இந்த பிரசன்ன வதனத்துக்கு இன்னொரு குறிப்பு கொடுக்கிறார் மகா பெரியவர். தெளிவனுடைய பிரகாசம்ங்கிறார். தெளிவனுடைய தேஜஸ், தெளிவனுடைய திகழ்ச்சி, அதுதான் பிரசன்னவதனம். அப்போ சுமுகத்தில் வருகின்ற பிரசன்னவதனமும் இதை பிரசன்னமும் சுமுகமும் ஒன்றுதான் என்று நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அவர் கணபதி விக்னேஸ்வரர் எந்த வடிவில் இருந்தாலும் அவருடைய உள்ளத்தினுடைய அன்பும் ஆனந்தமும் முகத்தில் எப்பொழுதும் வெளிப்பட்டு அவர் சுமுகராகத்தான் இருப்பார். அதனால்தான் முதல்ல அவருக்கு அந்த பெயரை வைத்திருக்கிறார், சுமுகாய நமஹ என்று சொல்லுகிறோம். இன்னொன்று, இந்த யானை வடிவில் அவர் இருப்பதாலோ என்னமோ ஒரு அசாதாரணமான அளவுக்கு அவர் முகத்தில் இந்த அன்பும் ஆனந்தமும் பொங்கி கொண்டிருக்கின்றன. யானை வரும் பொழுதே நமக்கு ஆனந்தமாக இருக்கு. இந்த அதனுடைய அன்பும் ஆனந்தமும் நமக்கு தொற்றிக்கொள்ளுகின்றன. அப்படியே எத்தனை நேரம் வேண்டுமானாலும் நாம் அலுக்காமல் சலிக்காமல் பார்த்து கொண்டிருக்கும்படியான விசேஷமான ஏதோ ஒன்று ஆனை முகத்துக்கு உண்டு. சரி, விசாலத்திற்கு விசாலம், கம்பீரத்துக்கு கம்பீரம், அப்படிதான் இருக்கு யானை. ஆனால் அழகுக்கு அழகு ஏதோ ஒன்று நம்ம ஒரு குதூகலம் கொடுக்கிறது யானையை பார்க்கும் பொழுது. இன்னும் 2 விலங்குகளை பற்றி கூட பெரியவர் குறிப்பிடுவார். அதை இன்னொரு பதிவில் நாம சிந்திப்போம். இன்னும் என்ன என்று சொல்லத் தெரியாத ஏதோ ஒன்று, அதுதான் நம்ம மகிழ வைக்கிறது. சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றார் பாருங்க. எவ்வளவு கவித்துவமாக ரசித்து சொல்லி இருக்கிறார் மகா பெரியவர்துல. சொல்லக்கூடியதா இருந்து விட்டால் இத்தனை பெருமை இல்லைங்கிறார். சொல்லி சொல்லி தீர்வதில்லை ஜோதியின் பெருமை, சொல்லாமல் மௌனத்திலே காண்பதே அருமை என்போம் நாம். இன்னும் என்ன என்று சொல்ல தெரியாத ஏதோ ஒன்று அப்படிங்கிறார். சொல்லக்கூடியதா இருந்து விட்டால் அவ்வளவு பெருமை இல்லை அதுல. இப்படி பலவிதமான லட்சணங்கள் சேர்ந்த அழகு ஆனை முகத்துக்கு இருக்கிறது இல்லையா? எப்படி யானை பார்த்துட்டு திரும்பி பார்க்காதவங்க யாராவது உண்டா சொல்லுங்க. நம்ம அடிக்கடி பார்க்காத ஒன்று என்பதனால் இல்லை, என்னமோ அந்த வடிவத்துக்கு ஒரு வசீகரம் இருக்கிறது. அதனால தான் நமக்கு கணபதி ஆனை முக கடவுளாக வடிவெடுத்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. அது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, அந்த வடிவத்துக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அந்த யானையினுடைய கம்பீரம், நிதானம், ஒரு சாவகாசம், அப்புறம் ஒரு மிருதுவான இவ்வளவு கம்பீர வலிமை, அதே சமயத்தில் மிருதுவான தன்மை எல்லாம் சேர்ந்து இருக்கிறது அல்லவா? அதுதான் நம்மை இருக்கிறது என்று நம்ம நினைத்துக் கொள்கிறோம். இப்படி பலவிதமான லட்சணங்கள் சேர்ந்த அழகு. லட்சணம்னு அழகு இல்லை, லட்சணங்கள் சேர்ந்தது தான் அழகு ஆனை முகத்துக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆனை முகராக இருப்பதனால்தான் விக்னேஸ்வரர் சுமுகர் என்கின்ற பெயரில் விசேஷமாக பொருந்துபவராக இருக்கிறார். முதல்லயே அந்த முகம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, ஹஸ்தா நட்சத்திர மண்டலம், கான்ஸ்டலேஷன் ஆர் ஆஸ்டிரிசம் எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை, அந்த நட்சத்திரங்களுடைய அந்த புள்ளிகளை அப்படி இணைத்து கோடிட்டு பார்த்தால் சரியாக ஆனை முகம் வருகிறது. எப்படி அதை அவர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்களோ நம்முடைய ஞானிகள் தெரியவில்லை. அது கோடிட்டு பார்த்தால் சரியாக ஆனைமுகம் காட்சி அளிக்கிறது. விக்னேஸ்வரருக்கே உரிய அந்த நட்சத்திர மண்டலம் அப்படி காட்சி அளிப்பதும் அபூர்வமாக இருக்கிறது. யானை என்பது சாத்விகத்தன்மையை குறிக்கிறது, வலிமையை குறிக்கிறது, கம்பீரத்தை குறிக்கிறது, நிறைவை குறிக்கிறது, ஆளுமையை குறிக்கிறது, நிதானத்தை குறிக்கிறது.
இதற்கெல்லாம் மேலாக ஒரு பொருள் பார்க்க வேண்டுமானால் ஞானத்தை குறிக்கிறது. அந்த முகமும் அந்த தும்பிக்கையும் சேர்த்து பார்த்தால் பிரணவஸ்வரூபமாகிய ஓங்கார வடிவம் நமக்கு தெரிகிறது. மொத்தமாக பார்த்தால் ஞானத்தினுடைய வலிமை, ஞானத்தினுடைய நிதானம், ஞானத்தினுடைய கம்பீரியம், ஞானத்தினுடைய அழகு, ஞானத்தினுடைய சாவகாசம் அந்த கணபதியினுடைய முகத்திலே நமக்கு தெரிவதற்கு காரணம் இப்பொழுது பெரியவர் விளக்கிய பிறகு நமக்கு தெளிவாக புரிகிறது. அகமலரில் எப்போதும் ஆனந்தம் பொங்குவதால் முகமலர வரவேற்கும் முழுமுதலோய் என்று கணபதியை நாம் அழைக்கிறோம். அகமலரில் எப்போதும் ஆனந்தம் பொங்குவதால் முகமலர வரவேற்கும் முழுமுதலோய் தெளிவொன்றே சுகம் என்று வீற்றிருக்கும் சுந்தரனே எமை காக்க இகம் நுழைந்த பரம்பொருளே இமவானின் மகள் மகனே. தெளிவொன்றே சுகமென்று வீற்றிருக்கும் சுந்தரனே எமை காக்க இகம் நுழைந்த பரம்பொருளே இமவானின் மகள் மகனே. நாம் எல்லோருமே மகாகவி பாரதியார் எழுதியிருக்கின்ற விநாயகர் நான்மணி மாலை என்கின்ற அற்புதமான அந்த கவிதையை படிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். பாண்டிச்சேரியிலே இருக்கின்ற, அதாவது புதுவை மணக்குள விநாயகர், அந்த கோயிலில் நின்று பாரதியார் இந்த கவிதையை புனைந்தார், பாடினார் என்று நாம் கேள்விப்படுகிறோம். ரொம்ப அழகார். எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதிற் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கனக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே என்று அற்புதமாக துவங்குகின்ற அந்த விநாயகர் நான்மணி மாலை, அதை படித்துவிட்டு பெரியவர் மகா கணபதியை பற்றி, அந்த நாமாக்களை பற்றி சொல்லியிருக்கின்ற இந்த எளிய ஆனால் செறிவான ஆழமான விளக்கங்களை படிக்கும் பொழுது மகாகவி பாரதியாருடைய கவிதையினுடைய மேன்மையை இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியே கணபதி என்பது ஒரு புறம் தத்துவமாகவும், இன்னொரு புறம் நிதர்சனமாகவும், இன்னொரு புறம் நம்மோடு வாழுகின்ற ஒரு கடவுளாகவும் காட்சியளிப்பதற்கு காரணம் மகா பெரியவர் நமக்கு அருளி செய்திருக்கின்ற விளக்கம் என்றால் அது மிகையே இல்லை. அப்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு பாடமும் நாம் படித்து கொள்ளலாம். முகமன் என்றுதான் அதை துவங்கினார் இல்லையா? சுமுகாய நமக என்று வரும் பொழுது, அப்போ ஒரு வீட்டுக்குள் வரும் பொழுது நாம் எப்படி, ஒருவர் நம் வீட்டுக்கு வருகிறார் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? கணபதி போல இருக்க வேண்டும். எப்படியா கணபதி போல இருப்பது? முகம் மலர வரவேற்க வேண்டும். எப்படி முகம் மலர வரவேற்பது இயல்பாவது? இப்ப நமக்கு செயற்கையாக எப்போ இயல்பாகும் என்றால், அகத்திலே அன்பினோர் வெள்ளம் என்று பாரதி சொல்வானே, இந்த அகத்திலே இதயத்திலே அன்பு பொங்கி ததும்புமானால் ஆனந்தம் இருக்கும். அந்த ஆனந்தம் அழகாக நம்முடைய முகத்திலே ஒரு புன்சிரிப்பாக புன்னகையாக பூத்தெழும். அந்த இன்முகத்தோடு நாம் அனைவரையும் வரவேற்போம் என்று சொல்லி ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். அருமையான ஒரு வரி கொடுக்கிறார். ஒரு சின்ன எறும்பும் புழுவும் கூட உயிரை காத்து கொள்ள எந்த பாடும் பட தயாராக இருக்கிறது. சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் என்பார்கள் இல்லையா விஞ்ஞானிகள். சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். எல்லோரும் வாழத் தலைப்பட தெய்வம் ஏழையென்று இறங்காது, கோழையை சீந்தாது, வாழத் தலைப்படும் வல்லவர்க்குத்தான் இறங்கும். அந்த வாழத் தலைப்படுவதுதான் வல்லமை. அப்படியே அகெயின்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் யூ மஸ்ட் ரைஸ் அப் அண்ட் லிவ். அந்த வாழத் தலைப்படும் வல்லமை ஒரு சின்ன எறும்புக்கு இருக்கிறதே, புழுவுக்கு இருக்கிறதே. மனிதன் ஏன் புழுங்கி சாகிறான்? திருப்பி நமக்கு மகா பெரியவர் காட்டுகின்ற விஷயம் என்னவென்றால், எல்லா மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறான் கடவுள். அதற்கு பெயர் புத்தி. ஆனால் புத்தியை வைத்துக்கொண்டு மனிதன் துக்கப்படுகிறான். இந்த புல்லும் புழுவும் பூச்சிகளும் விலங்குகளும் சந்தோஷமாக இருக்கின்றனவே, சிந்தித்து பாருங்கள் என்று ஒரு அரிய செய்தியை நமக்கு அவர் சொல்லி இருக்கிறார். அதை தோடு பொருத்தி பார்க்கும் பொழுது எந்த உயிரும், சின்ன எறும்பும் புழுவும் கூட உயிரை காத்துக்கொள்ள எந்த பாடும் பட தயாராக இருக்கும் பொழுது நாம் எதற்கு துவண்டு போக வேண்டும்? நாம் நம் உயிரை காப்போம், பிறர் உயிரை காப்போம். இந்த உயிர் நமக்கு வழங்கப்பட்டது என்கின்ற நினைவு நமக்கு இருந்தால் அச்சமின்றி இதை அழகாக நாம் காப்போம். அன்பால் காப்போம், அறத்தால் காப்போம். கணபதியினுடைய பாதம் அடைவோம். வணக்கம்.